அன்பு தமிழ் மக்களே வணக்கம். பாகிஸ்தானில் பயங்கரவாதம் இல்லை, இஸ்லாமிய தீவிரவாதிகள் இல்லவே இல்லை என்று எவ்வளவு எடுத்து சொன்னாலும் இந்த உலக மக்கள் நம்ப மாட்டேன் என்கிறார்கள். முக்கியமாக இந்தியா நம்ப மாட்டேங்குது. இல்லாத இந்த பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்ட நாடு பாகிஸ்தான் என்று எவ்வளவோ எடுத்து சொல்லியும் நம்ப மாட்டேன் என்கிறது இந்தியா. பயங்கரவாதிகள் விடும் ராக்கெட்டுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறீங்களாடா. இவ்வளவு தெளிவாக எடுத்து சொல்லியும் இந்தியா பயங்கரவாத முகாம்களை கண்டுபிடித்து அழித்து எங்களுக்கு ஒரு கெட்ட பெயரை இந்த உலக அரங்கில் ஏற்படுத்தி கொண்டு வருவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். பாகிஸ்தான் பிரதமர் வீட்டுக்கு பக்கத்திலேயே இந்தியா ட்ரோன் தாக்குதலை நடத்தி ஏதோ ஷபாஸ் ஷெரீப் தான் தீவிரவாதிகளுக்கு தட்டில் சோறு போட்டு வளர்க்குறது மாதிரி காட்ட முயற்சிப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்தியா திருந்தாவிட்டால் இந்தியாவை நாங்கள் தாக்க மாட்டோம், அவர்கள் வந்து தாக்குவார்கள். இந்தியா விட்ட ட்ரோன்களை ஏயா இன்டர்செப்ட் செய்து நீ தாக்கவில்லை என்று இராணுவ மந்திரி கவாஜாவிடம் கேட்டதற்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நாங்கள் அப்படி தாக்கி இருந்தால் நமது இராணுவ நிலைகளை இந்தியா கண்டுபிடித்து தாக்கி அழித்துவிடும், அதற்கு நாங்களே வழிவகுத்து கொடுப்பதா என்று சொல்லியிருக்கிறாரப்பா. எவ்வளவு அறிவு அவருக்கு! உங்கள் இராணுவ தந்திரம் எங்களை மெய்சிலிருக்க வைக்கிறது. ஆயுத பூஜை நெருங்கி வரும் வேளையில் நாங்கள் ஆயுதங்களை இழக்க தயாரில்லை. பூஜை போட ஆயுதங்கள் வேண்டாமா? ஜம்முவில் நேற்று ஆப்சாம்பு என்ற இந்து கோவிலை ட்ரோனை விட்டு தாக்கியிருக்கான். அதை கட்டியது ஒரு தமிழன்டா. அதுக்கு எந்த திராவிட பூசாரிகளும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லையே. சனாதன பெரியார் கூட வாயை திறக்கவே இல்லையே, வாயை மூடிக்கிட்டு தான் இருக்காரு. கள்ளச்சாராய சாவுக்கு மௌனம் சாதித்த மாதிரியே குரங்கு பொம்மை வேஷம் போட்டுறானுங்க, குரங்கு பொம்மையாக ஆயிடுறாங்க. நேற்று 2 F-16 விமானங்களை இந்திய இராணுவம் சுட்டு வீழ்த்தியுள்ளது. இந்த அமெரிக்க விமானங்களை பாகிஸ்தான் சொல்லும் இல்லாத அந்த உள்ளூர் தீவிரவாதிகளை அழிப்பதற்காக அமெரிக்காவிடம் கேட்டு வாங்கியது. அமெரிக்காவும் இதை உள்ளூர் தீவிரவாதிகளை அழிக்க மட்டுமே பயன்படுத்த வேண்டும், இந்தியாவையோ வேறு எந்த நாடுகளையோ தாக்க பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு கண்டிஷனோடு தான் அந்த F-16 விமானத்தை விற்றது. அந்த விமானத்தை வைத்து தான் அப்பாவி ஆப்கான் பெண்களையும் குழந்தைகளையும் தாக்கி கொண்டது இந்த பாகிஸ்தான். அதற்கு பழி தீர்க்க தாலிபான்கள் துடித்து கொண்டிருக்கிறார்கள். இதே விமானத்தை வைத்து தான் இஸ்ரேலும் இஸ்லாமிய தீவிரவாதிகளை அவன் நாட்டில் அழித்து கொண்டு இருக்கிறான். அவன் ஆம்பளை பிள்ளை, அவன் வீரன், நீ வீரனை குடிக்கிற சூரன். நேற்று பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி பாகிஸ்தானில் உள்ள 35 இராணுவ நிலைகளை தாக்கி அழித்துள்ளது. பாகிஸ்தானின் பெயரை மத்தளஸ்தான் என்று மாற்றி வைக்கலாமா? 2 பக்கமும் இடி கிடைக்குதில்ல, மாற்றி வைக்கலாமா என்று யோசித்து கொண்டு இருக்கிறார்களாம். பல ட்ரோன்கள் ஏவும் தளங்களை இந்தியா கண்டுபிடித்து அழித்துள்ளது. ட்ரோன்களை பயங்கரவாதிகள் ஏவியதாக சொல்லுகிறது பாகிஸ்தான். அப்போ உன்னுடைய இராணுவத்துக்கு நீ எதுக்கு சோறு போட்டு வளர்க்குற? பொட்டை அளித்தவனின் பொட்டில் அடித்து வீழ்த்தி இருக்கிறது இந்தியா. அது இனியும் தொடரும் என்றும் கூறியிருக்கிறது. அமெரிக்காவின் காலை பிடித்து சீஸ்ஃபயர் கேட்டாலும் பயங்கரவாத இராணுவத்தை தாக்குவதை இந்தியா இனி நிறுத்தாது. பாகிஸ்தான் தாக்கும் பகுதிகள் எல்லாம் பொதுமக்கள் வாழும் பகுதிகள், இந்தியா தாக்கும் இடங்கள் எல்லாம் பயங்கரவாதிகள் வாழும் பகுதிகள். இதுதான் 2க்கும் உள்ள வித்தியாசம். இந்தியா இதுவரை பாகிஸ்தானிய இராணுவ தளங்களை தாக்க ஆரம்பிக்கவில்லை, இனி தாக்க வேண்டும் போல இருக்கு. வெடிக்காத குண்டுகளை இந்தியாவுக்குள் போட்டு பொதுமக்களை அச்சுறுத்துவதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். அதை உடனடியாக பாகிஸ்தான் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கிறோம். எக்ஸ்பைரியான குண்டுகளை எக்ஸ்பைரி ஆகப் போகும் இராணுவ அதிகாரிகள் வீசினால் விரைவில் எக்ஸ்பயர் ஆகிவிடுவீர்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கிறோம். ராஜ்குமார் தாப்பா என்ற அரசு அதிகாரி ஜம்முவில் உயிர் இழந்துள்ளார். அவரது இல்லம் ட்ரோன் தாக்குதலில் நொறுங்கியுள்ளது. பாகிஸ்தானுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜலந்தரை தாக்க உனக்கு துப்பு இல்லை, நீ டெல்லியை போய் தாக்க போகிறேன்னு கூவிக்கிட்டு தெரிகிறியே. 400 ட்ரோன்களை இந்தியாவை நோக்கி குருட்டாம்போக்கில் விட்டுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? அத்தனையும் தரையில் விழுவதற்காக இவ்வளவு பிரயத்தனப்படக்கூடாது தம்பி.
பாகிஸ்தானில் நிறைய பேர் காயமடைய போவதால் அவர்களை தூக்கி கொண்டு வருவதற்கு இராணுவ ஜீப்பு மற்றும் ஆம்புலன்ஸ்களுக்கு பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு வந்துவிடக்கூடாது என்று அங்குள்ள பெட்ரோல் பங்குகளை பாகிஸ்தான் மூடிவிட்டது. இப்போ எல்லோரும் சீன சைக்கிளில் தான் சைக்கிளிங் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. உயிர் ஊசலாடும் அத்தனை பேரையும் காப்பாற்ற என்னவா முயற்சிகளை எல்லாம் மேற்கொள்ளுகிறது இந்த பாகிஸ்தான். என்ன ஒரு முன் யோசனை! இந்த பாகிஸ்தான் அரசாங்கத்தை பாகிஸ்தானியர்கள் பாராட்டுகிறார்கள், நாள் பூராவும் பாராட்டுகிறார்களாம். இந்தியா நேற்று 8 பாகிஸ்தானிய விமானப்படை தளங்களை உபயோகிக்க முடியாத அளவுக்கு தாக்கி அளித்துள்ளது. அதில் அரண்டு போன பாகிஸ்தான் டிஜிஎம்ஓ உடனே இந்திய டிஜிஎம்ஓவுக்கு அவசரமாக ஃபோன் போட்டு அமெரிக்கா இடைத்தரகர் மூலம் சீஸ்ஃபயருக்கு நாங்கள் முயற்சிக்கப் போகிறோம், தயவுசெய்து போரை நிறுத்துங்கள் என்று கெஞ்சி கேட்டிருக்கிறார். அமெரிக்காவுக்கு ஓடி இருக்கிறார். பிரெயின் ட்ரெயின் ஆன பெருந்தலைகள் அங்கு அமெரிக்காவுக்கு ஓடி இருக்கிறது. IMFல் இருந்து $1.3 பில்லியன் லோன் சாங்ஷன் ஆனது மறுநிமிடமே இந்தியாவின் மேல் ட்ரோன்களை விட்டு தாக்க ஆரம்பித்தது. அதற்கு சரியான பதிலடியை கொடுத்தது இந்தியா. வாங்கின பணத்தை அனுபவிக்க முடியாமல் பூராவையும் ஆயுதம் வாங்க வச்சிடுவீங்க போல இருக்க என்று கதறுகிறார்கள். எங்களுக்கும் இந்த தாக்குதலுக்கும் சம்பந்தம் இல்லை என்று கதறுகிறது இந்த பாகிஸ்தான். அழிந்து போன ட்ரோன் ஏவுகணை தளங்களை பார்த்து கண்ணீர் விடுகிறது. பொய் புழுகுகளுக்கு பெயர் போன PhD வாங்கின பாகிஸ்தான் இராணுவம் தலைமை இந்தியாவின் S-400 ஆன்டி மிசைல் சிஸ்டத்தை நாங்கள் அழித்து விட்டோம், ஒரு ரஃபேல் விமானத்தை வீழ்த்தி விட்டோம், பெண் விமானி வயோமி சிங்கை நாங்கள் கைது பண்ணி சிறைபிடித்து விட்டோம் என்று கூவிக்கொண்டு திரிகிறது. பிரமோஸ் ஏவுகணையை தாக்கி அழித்து விட்டோம் என்று பீலா விடுகிறது. அப்படியானால் அதற்கு உள்ள புகைப்பட வீடியோ ஆதாரங்களை காட்டு என்று அங்குள்ள மக்களும் ஊடகங்களும் கேட்கிறார்கள். அதை வெளியிட்டால் இருப்பிடங்களை இந்தியா கண்டுபிடித்து பிஜேபி உள்ள வந்த மாதிரி உள்ள வந்துடுயா என்று கூறியிருக்கிறார்கள். ஆயுதங்களை வைத்து இந்தியாவை தாக்க முடியாததால் சைக்கலாஜிக்கல் வாரை ஹமாசுகள் போல இவர்களும் தொடங்கி இருக்கிறார்கள். பாகிஸ்தானில் ராடார்கள் தரைமட்டமானதால் பேரிச்சம்பளக்காரன் இராணுவ தளங்களை சுற்றி சுற்றி வந்து தொந்தரவு செய்வதால் ஷூ 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 என்று விரட்டி கொண்டிருக்கிறார்கள் இந்த இராணுவ வீரர்கள். இஸ்ரேல் இந்தியாவுக்கு வழங்கிய பாரக் 9 என்ற ஏவுகணை தடுப்பு சிஸ்டம் செயல்பாட்டை பார்த்து வெறுப்படைந்த பாகிஸ்தானிய அதிகாரிகள் நின்ன கொண்டு ஞான் தோற்று என்று துண்டை தோல்ல போட்டுக்கிட்டு சொல்லிக்கிட்டு திரிகிறார்களாம். போர் ஆரம்பித்து 2 நாளில் சீஸ்ஃபயர் கேட்குற ஒரு நாட்டை இப்போத்தாயா நான் பார்க்குறேன், இது ரொம்ப புதுசாக இருக்குன்னே என்று பாகிஸ்தானில் ஒருத்தருக்கு ஒருத்தர் துக்கம் விசாரித்துக் கொள்கிறார்கள். பாகிஸ்தானில் நெற்றிப்பொட்டில் அடித்து இந்தியா இந்த ஆபரேஷன் சிந்தூரை நடத்தி இருக்கிறது. 100 தோப்புக்கரணம் வேண்டுமானாலும் நாங்கள் போடுகிறோம், IMFிடமிருந்து வாங்கிய பணத்தை அனுபவிக்க விடுங்கய்யா, உனக்கு கோடி புண்ணியமாக போகட்டும் என்று கெஞ்சுகிறது பாகிஸ்தான். பாகிஸ்தானின் ஃபட்டாக் 2 ஏவுகணை இந்தியாவில் உள்ள வயல்வெளியில் வெடித்து கிடந்தது. பாகிஸ்தானில் உள்ள வில்லேஜ் ஒன்றிலிருந்து பொதுமக்கள் வேடிக்கை பார்க்கும்படியாக இந்த ஏவுகணைகள் ஏவப்பட்டு கொண்டு இருக்கிறது. இராணுவ நிலைகளில் இருந்து ஏவப்படவில்லை. இந்தியா ஏவுகணை விட்ட இடத்தை திருப்பி தாக்கும் போது பாகிஸ்தானிய பொதுமக்கள் தான் சாவார்கள். அந்த அப்பாவிகளின் பணத்தை வைத்து பண அரசியல் செய்து 4 காசு பார்க்கலான்னு உலக நாடுகளிடம் பிச்சை எடுக்கலாம் என்று திட்டமிடுகிறது இந்த பாகிஸ்தான். பாலஸ்தீனத்தில் அங்குள்ள மக்கள் செத்த மாதிரியே இங்கேயும் பாகிஸ்தானியர்கள் சாவட்டும் அப்படின்னு பாகிஸ்தான் இராணுவம் நினைக்கிறது. இவர்களை பாகிஸ்தானிய ஹமாஸ் என்று செல்லமாக மக்கள் அங்கு அழைக்கிறார்களாம். சீஸ்ஃபயரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போதே உத்தம்பூர் ஏரியாவிலும் ஸ்ரீநகர் ஏரியாவிலும் பஞ்சாபிலும் ட்ரோன் தாக்குதல் நடந்துள்ளது. இதே போல 8 இடங்களில் இந்த தாக்குதல் முயற்சி நடந்துள்ளது. சீஸ்ஃபயரை பாகிஸ்தான் மீறியுள்ளது தெளிவாக தெரிகிறது. இது எதை காட்டுகிறது என்றால் பாகிஸ்தான் இராணுவம் அதன் அரசாங்கத்திடம் இல்லை. பாகிஸ்தான் இராணுவம் பயங்கரவாதிகள் கட்டுப்பாட்டில் தான் உள்ளது. பயங்கரவாதிகள் கட்டுப்பாட்டில் தான் இந்த அரசாங்கமே இயங்கி வருகிறது. ஆக பாகிஸ்தானை ஆள்வது பயங்கரவாதிகள் தான். ஹஃபீஸ் சையத்தின் குடும்பமே அழிந்து போனதால் அவர்கள் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா? பழிவாங்க துடிக்கிறார்கள்.
அதனால் அழிவது இஸ்லாமும் இஸ்லாமிய மக்களும் தான். உண்மையான இஸ்லாமியர்கள் செய்வதறியாது தவிக்கிறார்கள். கமெண்ட் போட முடியாமல் தவிக்கிறார்கள். நான் மீண்டும் வந்து மீதி கதைகளை சொல்லுவேன். ஜெய் ஹிந்த்.